ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தருடைய வல்லமையை பற்றி இந்த வார்த்தையை அற்புதமாக வெளிப்படுத்தி பார்க்கிறோம். நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் விதம்தான் கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரிது என்பதை நம்மை உணரச் செய்யும். ஒரு சாதாரணமாக ஆபிரகாமுடைய சந்ததி என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது இஸ்ரேல் நாட்டில் உள்ள மக்களை மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் யோசித்து பாருங்கள், ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் ஊர் என்ற பட்டணத்திலே இருந்தான். விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான். ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனம் அளித்தார். தரிசனம் அளித்து சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் காண்பிக்கும் நீ தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று அவர் சொன்னார். யோசித்து பாருங்கள், அதற்கு முன்பாக அவன் அந்த ஊர் என்ற பட்டணம் மெசபடோமியா என்ற இடத்திலே இருந்தது. அதாவது சற்றேறக்குரிய இன்றைய ஈராக் தேசத்திலே, ஈராக் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தேசத்திலே அந்த ஊர் என்ற பட்டணம் மெசபடோமியால சுமேரிய நாகரிகம் என்ற இடம் இருந்தது. அந்த ஊர் என்ற பட்டணத்திலே சந்திரனை முதல்வனாக வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். விதமாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்த ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரனாக தான் இருந்தான். அநேக தெய்வங்களை வழிபடுகிறவனாக இருந்தான். திடீரென்று ஒரு நாள் தேவன் அவனுக்கு தரிசனம் அளித்து, நீ என்னை நம்பு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னால் என்னை மாத்திரம் நீ வழிபடு என்று சொன்ன பொழுது அவன் அதற்கு நம்பி கீழ்ப்படிந்து தேவன் காண்பித்த தேசத்திற்கு சென்றான். இப்ப அவனிலிருந்து இஸ்ரவேல் என்ற ஜனம் உருவானது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துடைய சந்ததிகளாகத்தான் இந்த இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அனைவரும் இருக்கிறோம். இந்த நம்மையெல்லாம் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்றுதான் விசுவாசிகளாகிய நாம் அழைக்கிறோம். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமா இருக்கிறான். அப்படி என்று பார்க்கும்போது எத்தனை பெரிய சந்ததி இந்த ஆபிரகாம் இடத்திலே வந்தது என்று யோசித்துப்பார். ஆனால் அவன் ஆரம்பத்திலே பிள்ளை இல்லாதவனாக இருந்தான். ஆகாரின் மூலமாக இஸ்மவேல், கேத்துராலின் மேலே சில பிள்ளைகள் பிறந்தன. இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இஸ்மவேலில் இருந்து இஸ்மவேலர் என்பவர்கள் வந்தார்கள். பின்பு ஏசாவிடமிருந்து ஏதோமியர் என்பவர்கள் வந்தார்கள். இந்த கேத்துராலின் பிள்ளைகளிடத்திலிருந்து எந்தெந்த ஜாதிகள் பிறந்தன என்று சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் எல்லோரும் இன்று எந்த பெயரிலே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய விசுவாசிகள் இருக்கின்றார்கள். இவர்களை நாம் சேர்த்தாலே மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள ஒரு சந்ததி ஆபிரகாமுக்கு இருக்கு. ஆனால் அவனை ஒருவனாக அழைத்தார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். அப்போ கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்று நீங்கள் யோசிக்க. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி நாம் யோசிக்கணும். இன்று நமது விசுவாசத்தை இது பெரிதாக்க வேண்டும். கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு அதை செய்தார் என்றால் இன்று தேவன் எனக்கும் செய்ய முடியும், எனக்கும் செய்ய முடியும். யோசிக்கலாம், இன்று நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்று சொல்லி அவன் ஆபிரகாமை கர்த்தர் அவ்வளவு பெரிய அளவுக்கு உருவாக்கினார் என்று சொன்னால் அவன் தேவன் அவனை நடத்திய விதம் எப்படி, தேவனை அவன் எவ்விதமாக பின்பற்றினான் என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும். எவ்விதமாக தேவன் ஆபிரகாமை அழைத்தாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே ஒரு வகையில் நாமும் ஆபிரகாமை போல தேவ அழைப்பை பெற்றவர்கள். தேவ அழைப்புக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தவர். ஆனால் எல்லோரும் இந்த ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். எல்லோரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுக்குள் நம்முடைய பெயரை நினைவு கூறும்படியாக
ஒரு கூட்ட ஜனத்துக்கு நாம ஒரு தாய் தகப்பனை போல இருக்க முடியுமா என்று சொன்னால் சில பேர் தான் இருக்கிறோம். நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊழியர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், ஏராளமானவர் மிஷினரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் நிச்சயமாகவே ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் மூலமாக ஒரு திரள் கூட்டமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தது. நாம் அவர்களை இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நினைவு கூற முடியுமா? இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம், ஐயோ நாம் எப்படி பெரிய ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அதற்கு தான் நாம பார்க்க, நமக்கு முன்னுதாரணமாக இந்த ஆபிரகாமை தேவன் வைத்திருக்கிறார். அவன் ஒருவன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடாகோடி விசுவாசிகள் மற்றும் கோடாகோடி இஸ்ரவேலர்கள் இவர்கள் எல்லோருக்கும் ஆபிரகாமின் சந்ததி. இவன் தான் ஆபிரகாமினுடைய சந்ததியாக தான் எல்லாரும் எண்ணப்படுகிறார். அப்போ இவ்வளவு பெரிய காரியத்தை ஆபிரகாமுக்கு செய்த பொழுது அந்த ஆபிரகாமுக்கு செய்த தேவன் தான் அதே தேவன் தான் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இன்னும் நம்மோடு இருக்கு. இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் பல கர்த்தருடைய வருகை தாமதிக்குமான இன்னும் பல வருடங்கள் நம்மை பற்றி நினைவு கூறும்படி தேவன் செய்ய ஏதுவாய் இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம சகோதரர் பக்சிங்கே நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு தரத்துல ஒவ்வொருவரை நினைவு கூறுறாங்க. ஏதோ ஒரு வகையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்த யாவரையுமே நினைவு கூறார்கள். டிஜிஎஸ்ஐ நினைவு கூறுகிறார்கள், மோகன் சிலாசை நினைவு கூறுவார்கள், அதே போல இன்னும் பலரை நினைவு கூறுவார்கள். எப்படியோ திரள் கூட்டங்களை கர்த்தருக்குள் நடத்தினவர்கள் அவர்களை நினைவு கூறுவதற்கு ஆட்கள் இருக்கின்றனர். இன்று நம்மை நினைவு கூறுவதற்கு யார் இருக்கிறார்? அப்போ ஆண்டவர் ஆபிரகாம் செய்த அதே ஆண்டவர் நமக்கும் செய்ய முடியும். ஆனால் ஆபிரகாமை போல நாம் அவரை பின்பற்றினார். அப்போ ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை பின்பற்றினான், அதைத்தான் நாம் இன்று நாம் தியானிக்க. தேவன் நம்மை கொண்டு செய்ய முடியும், நமக்கும் ஒரு திரள் கூட்டத்தை தர முடியும். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது இந்த ஆபிரகாமை பற்றி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து அறியாமல் புறப்பட்டான். கீழ்ப்படிந்து. அப்ப ஆபிரகாம் என்னென்றால் தேவன் என்னெல்லாம் அவன் சொல்றாரோ உடனே அவன் கீழ்ப்படுகிறவனா இருக்கான். தேவன் அவனுக்கு என்ன சொல்லுகிறாரோ, தேவன் அவனோடு எப்படி பேசுகிறாரோ, அன்று தேவன் ஆபிரகாமிடத்திலே நேரடியாக பேசினார். இன்று நம்மிடம் பேசுகிறார் என்றால் பேசுகிறார். ஒவ்வொரு ஆராதனைகளில் இந்த கர்த்தருடைய செய்தி எல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான காரியம்தான். ஆபிரகாம் தேவன் தன்னோடு பேசினதை நம்பினான். நாமும் அநேக நேரங்களில் நம்புறதில்லை. எதனாலன்னா இன்னைக்கு ஆபிரகாம் நீங்க யோசித்து பாருங்க. அன்று ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அன்னைக்கு நிறைய தெய்வங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இந்துக்களுக்கு வந்து எவ்வளவு தெய்வங்கள் இருக்குதோ அதே போலதான் அன்னைக்கு அந்த சுமேரியால ஆபிரகாமினுடைய இன ஜன பந்துக்கள் அனைவருக்கும் அந்த எல்லாருக்கும் ஏராளமான தெய்வங்கள் இருந்தன. அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து நான் உண்மையா சர்வவல்லமையுள்ள தேவன் என்னை பின்பற்றி என்று சொல்லும்போது அவன் நம்பாப்பா பேர் இருந்திருக்கான். நம்பாப்பா ஏதோ ஒரு சொப்பனம், இதுக்காக இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட முடியுமா, ஏதோ வந்திருக்கு நமக்கு, ஏதோ ஒரு கவலை அல்லது ஏதோ ஒரு சிந்தனை வந்திருக்கு அப்படின்னு அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அப்படியே கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அதை பொருட்டாக எண்ணினார். தேவன் பேசும்போது ஏதோ இந்த வார்த்தையில ஒன்று இருக்கிறது, இது எனக்குள் என்னமோ ஒன்று செய்கிறது, நான் இதை நம்புவேன், இந்த ஆண்டவர் என்ன நம்புவேன், இவர் சொல்றதை நான் கேட்டு போக அதாவது பின்பற்றுவேன். ஒருவேளை அவன் அநேக தெய்வங்களை வழிகிட்டு இருக்கும்போது எந்த தெய்வமும் அவன்கிட்ட பேசியிருக்க. ரெண்டாவது அந்த வழிபாடுகள்ல, அதாவது யெகோவா தேவனை வழிபடும் போதும் சரி, கிறிஸ்துவ வழிபடும் சரி தான், அந்த வழிபாட்டுல இந்த அருவருப்பான காரியங்கள்லாம் இருக்காது. ஆனா மற்றபடி நீங்க பாருங்க, எல்லா மதத்திலையும் பலியிடுறது, நரபலியிடுறது, அதுக்கப்புறம் குடிக்கிறது, வெறிக்கிறது, இன்னும் பற்பல விதமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள்லாம், நிறைய காரியங்கள், அசுத்தமான காரியங்கள்லாம், சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள கிடக்கும், பிணிந்து கிடக்கும், உள்ளுக்குள்ள வெளியே தெரியாம கிடக்கும். ஒரு சுத்தமான வழிபாடு, ஒரு ஒழுக்கமான வழிபாடு என்பது உண்மையிலே வந்து அது யெகோவா தேவனை வழிபடுகின்ற பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடுகின்ற பொழுதும் தான் இருக்கு. நீங்க அந்த வழிபாடுகளுக்குள்ள நீங்க போனாதான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன விதமாகலாம்
அசுத்தங்கள் இருந்தன, அருவறுப்புகள் இருந்தன, என்னென்ன விதமான வழிபாடுகள் இருந்தன என்பதை பற்றியெல்லாம் நீ அந்த வழிபாடுகள் இருப்பதை பார்த்தீங்கன்னா, ஒரு இந்து கோயிலுக்கு போகும்போது அந்த ராஜகோபுரத்துல சிற்பங்கள்லாம் இருக்கும். நிறைய சிற்பங்களை போய் பாருங்க. அந்த சிற்பங்களை நம்ம காண சகிக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க அவங்க. சிற்றின்பத்தில் இருந்து பேரின்பம் என்னெல்லாம், அதுவும் ஒரு வகையான தெய்வத்தை அணுகுமுறை. அப்படி இப்படிலாம் அதுக்கு பற்பல விதமான விளக்கங்கள் அதெல்லாம் சொன்னா நம்ம காதுகள்லாம் கேட்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு காலத்துல அதெல்லாம் மக்கள் நம்பினாங்க. இன்னும் பற்பல விதமான அருவறுப்புகள், நரபலி இடுதல், மயான வேட்டை என்ற பெயர்ல பிணத்தை தின்னுதல், இப்படி பற்பல காரியங்கள்லாம் இருக்குது. இதே போல அவன் இருக்கும்போது அவனுக்கு அது உண்மையிலே மனசுல ஒரு என்னடா கடவுள்னு வழிபடுறாங்க, இப்படிலாம் இருக்குது. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் வந்ததுக்கு அப்புறம்தான் மதங்களில் உள்ள அருவறுப்புகள் குறைய ஆரம்பிக்கிறது. எபேசியருடைய தியானாலே பிறவல். தியானால் காமத்துக்கான தேவதை. அங்கே விபச்சாரம் கொடிகட்டி பறக்கும். விபச்சாரம் செய்வது தெய்வத்தை ஆராதிப்பது என்பதாக. அப்படி அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் சொன்னா நம்ம நாவால பேச முடியாது. அந்த அளவுக்கான அருவறுப்பான காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அதனாலதான் தேவதாசிகள், தேவர் அடியார்கள் என்ற கூட்டம் எல்லாம் இருந்தது. ஆடல் பாடல் களியாட்டுக்கள், காம மோக இச்சை, இவைகளை எல்லாம் தெய்வத்தின் பெயர்ல எல்லாத்தையும் செய்துக்கிட்டு இருந்தாங்க. பிசாசு அவங்களை அப்படி ஈனமான வழிகளிலேயே, அசுத்தமான வழிகளிலே நடத்தினான். ஏனென்றால் அது அவனுடைய வழிபாடு. அவன் அருவருப்பானவன், பாவத்தின் பிறப்பிடம் அவன். அதனால அவன் உண்டாக்குன எல்லா மதத்திலையும் அருவருப்பு இருக்கு. அவன் உண்டாக்குன எல்லா மதத்திலையும் அசுத்தம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அது அப்படி மறைஞ்சு கிரஞ்சு அப்படி இப்படி இருக்கும். ஆகவே அது ஆபிரகாமுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் அவனை தரிசனம் போட்ட போது அவனுக்கு என்ன, சார் இந்த வழிபாடு, இந்த தெய்வங்கள்லாம் வேண்டாம், எல்லாமே அருவருப்பா இருக்கு, பயங்கரமா இருக்கு, ஈவு இரக்கமற்று இருக்குது. எப்படி எப்படிலாம்னா நரபலியிட்டாங்க. நரபலியிடுவது பற்பல விதமாக நரபலியிட்டாங்க. சிறு குழந்தைகளை பலியிட்டாங்க. எல்லாத்துக்கு, அதாவது செல்வத்துக்காகவும், மழை பொழிவுக்காகவும், விவசாய செழிப்புக்காகவும், கால்நடைகள் பாதுகாப்புக்காக நரபலி இடுதலும், குழந்தைகளை பலியிடுதலும், இப்படி பற்பல காரியங்கள்லாம் சர்வசாதாரணமா செஞ்சாங்க. அதனுடைய எச்சங்கள் தான் இன்னைக்கு. ஐயோ இப்பெல்லாம் நம்ம இந்த மதத்துல இல்லைன்னு சொன்னீங்கன்னா, அது கிறிஸ்தவம் செழித்து ஓங்கி வளர்ந்த அந்த கிறிஸ்தவத்தை காப்பி அடிச்சு முகமதிய மதம் வளர்ந்து பெருகி பல இடங்களுக்கு செல்லும் போதுதான் இந்த வழிபாடுகள்லாம் குறைய ஆரம்பிச்சு. அதனுடைய எச்சம் தீ மிதித்தல், மயான வேட்டை, இதெல்லாம் இதனுடைய பின்னாடி அருவருப்பு, நரபலி. அந்த தீ மிதித்தல் என்பது தீக்குள்ள தன்னை விழுந்து அழிச்சிக்கிறது. அந்த காலத்துல அது பற்பல விதங்கள்ல இருந்துச்சு. உடன்கட்டை ஏறுதல் புனிதம் என்று நினைத்தார்கள். எப்படி உடன்கட்டை வயசானவனுக்கு சின்ன வயசுல உள்ளவங்களை கல்யாணம் கட்டி வச்சுக்கிட்டு அந்த வயசானவன் ஏற்கனவே சாக கிடப்பான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த இளமையான மனைவிகளையும் அதுதான் கற்பு, அவங்க கடவுளோட போனா நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவனோட போட்டு வச்சு எரிச்சாங்க. அதான் உடன்கட்டை ஏறுதல். எவ்வளவு ஒரு கொடூரமான காரியங்கள். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம செய்வோமா? இன்னைக்கு யார் தான் எந்த இந்து மதத்தில் தீவிரமா யாராவது அப்படி செய்வாங்களா? ஏன்னா இன்னைக்கு உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகளும் சத்தியங்களும் பேசப்பட்டு மனிதர்களுக்குள்ள இது ஓரளவுக்கு எது மனிதாபிமானம், எது சரியில்லைங்கிறது வந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு மனுஷனா இருக்கான், அல்லது மனுஷன் மிருகமா தான் இருக்கான். செல்வ செழிப்புக்காக எல்லாத்தையும் தாறுமாற எதையுமே எதை பத்தி கவலைப்படாம தான் வாழ்வதற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மிருகம் எவ்விதமாக தான் வாழ்வதற்கு பிற மிருகத்தை அடி தின்றுவது போலதான் மனுஷன் ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக தான் வாழ்ந்துகிட்டு. அது தெய்வத்தின் பெயர்லையும் நடத்திக்கிட்டு தான் இருக்கான். தெய்வத்தின் பெயர்ல அந்த பூஜை, இந்த யாகம், அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் நீங்க சத்திரபூர்வமாக நீங்க எல்லாம் அதை வாசித்து பார்த்தாதான் இவ்வளவு அருவருப்புகள் எல்லாம் செய்துகிட்டு இருந்தாங்களா, இந்து மதத்துல இப்படிலாம் இருந்துச்சா. அதுவும் கேரளாவில் படுமோசம், பயங்கரமான மோசம். அதெல்லாம் இப்ப ஒரு சில பேர் பேசுறாரு. நீ வேணா அந்த பேரை சொல்றேன், கிருஷ்ணவேல்னு ஒருத்தர் பேசுறாரு. கரவாடுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டாங்க காசு காதலும் கூசு. கேரளாவில் உள்ளவங்க இவ்வளவு இழிவானவங்களா, அருவருப்பானவங்களா, இவ்வளவு ஈனமான காரியங்கள் இருப்பாங்களா, இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னைக்கு கேட்டா கூசுது. இன்னைக்கு அவங்க கேட்டாலே அவங்களுக்கே கூசும். நம்மளாம் இப்படிலாம் இருந்தோமா அப்படின்னு.
நம்ம மூதாதையர்கள் இப்படிப்பட்ட ஈனமான பிறவிகளா இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி காரி துப்பதான் செய்யணும். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஈனமான வகையில இருக்கு. அது சொல்லவே கூசு அவ்வளவு தூரம். கிருஷ்ணவேல் நீ வேணா எழுதி வச்சுக்கோங்க. யூடியூப்ல கிருஷ்ணவேலுங்கிறவர் ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப்ல பதிவு போடுறாரு. தரவாடுன்னுலாம் இருக்கு, அதுல வாஸ்து பாருங்க. அருமையானவர்களே, அப்போ இவ்விதமான ஒரு ஒரு வெறுப்பு நிலைமையில ஆண்டவர் வந்து அவனை தரிசனம் கொடுத்தான்னு அவன் ஏற்றுக்கொண்டு அவன் தன்னை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்கிறான். இங்க பார்க்கிறோம். அப்போ தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்னா அந்த கீழ்ப்படிதல். தேவன் அவன்கிட்ட என்ன சொல்றாரோ அவன் அதுக்கு மறுபேச்சு கேட்காம கீழ்ப்படுகிறான். இந்த இடத்துல அந்த கீழ்ப்படிதலினுடைய அளவை குறிப்பிடுவதற்காக சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துக்கு நீ போன்னு சொல்ற, அந்த இடத்தை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த இடத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல இவனுடைய சொந்தக்காரர்கள் கிடையாது, இனஜன பந்துக்கள் கிடையாது. அந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் எப்படி போக முடியும் அப்படிங்கிறது முடியாது. ஒரு கூட்டமா மக்கள் போனா கூட மத்த மக்களுக்கு முன்னாடி நம்ம அடக்கிதான் இருக்கணும். தனியா போனா சொல்லவே முடியாது. அதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் போன போது என்ன செய்யறான்? பொண்டாட்டி எடுத்துக்கிறான், பார்வோன் எடுத்துக்கிறான், அபிமெலேக்கு எடுத்துக்கிறான், பொண்டாட்டி எடுத்துட்டு அவனை விட்டுறான். அப்ப இவ்வளவு விதமான காரியங்கள் இருக்கும்போது எப்படி தனித்து சொல்ல முடியும்? எந்த நம்பிக்கையோட போக முடியும்? பாதுகாப்பு. அதனாலதான் தோராகு கொஞ்ச தூரத்துக்கு அவன் வர்றான். ஆனா தேவன் ஆபிரகாம் வந்து அழைத்தார். அதனால தோராகு ஒரு இடத்துல வந்து ஆரான்ல இருந்து பிறவா தோராகு மறிச்ச பிறகு மறுபடியும் அவனை கானான் தேசத்துக்கு கூட்டு போறாரு ஆண்டவர். ஆனால் ஆபிரகாம் எதற்கும் தயார். தேவன் சொன்னால் எதற்கும் தயாராக இருக்கான். தன் ஊரையும் தன் இனத்தையும் தன் ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகும் அளவுக்கு தேவன் மீது அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பும் பிறந்து விட்டது. அவன் தேவனுடைய அழைப்புக்கு முற்றிலுமாக கீழ்ப்படினான். தேவன் உங்களை ஆபிரகாமை போல பெருக வேண்டாம். முதல்ல தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு உடனடியாக அப்படியே கீழ்ப்படிந்து வேற எதையும் பார்க்காம ஆண்டவர் சொன்னாரு நான் கீழ்ப்படுகிறேங்கிற அளவுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தால் தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு வரும். அந்த அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களை அவர் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அப்ப அந்த அழைப்புக்கு முதல்ல தேவை கீழ்ப்படிதல். அப்போ ஆபிரகாம்கிட்ட கீழ்ப்படிதல் இருந்தது. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் 11:9. சுருக்கமாக பார்த்து கடந்து போய் விடுவோம். எபிரேயர் 11:9. பரதேசியை போல் சந்தரித்து வாக்குத்தத்தத்திற்கு கூடாரங்களிலே குடியிருந்தான். அது என்னன்னா, இந்த தெய்வத்தை ஆண்டவராக இயேசு, அதாவது யெகோவா தேவனாகிய கர்த்தருடைய தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் கர்த்தரை நம்பினா பூமியில் உள்ள காரியங்களுக்காக அவன் நம்பவில்லை. பூமியில் உள்ள காரியங்களுக்காக மட்டும் நம்பவில்லை. அவன் பரலோக காரியத்துக்காக, அதாவது இந்த பூமியில் உள்ள பொண்ணு வேணும், வெள்ளி வேணும், ஆடு வேணும், மாடு வேணும், தீர்க்காயுசு வேணும் அப்படின்னு உலக பிரகாரமான காரியங்களுக்காக அவன் அல்ல. உலகத்தை அவன் ஒரு கூடார வாசியா இருந்தான். உலகத்துல அந்த மெய்யான தெய்வத்தை அவன் நெருங்க உலக பற்றில் இருந்து அவன் விடுபட்டான் என்று சொல்ல முடியும். நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்துகிட்டே உலகத்தில் உள்ள காரியங்களை நிறைய வேணும் 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 வேணும்னு கேட்கிறாங்க. ஆனா உண்மையாகவே நீங்கள் தெய்வத்திட்ட இயேசு கிறிஸ்துட்ட நெருங்க இந்த உலகத்தில் உள்ள பொன் பொருள் ஆஸ்தி பாஸ்தி ஆரோக்கியம் தீர்க்காயுசு இதெல்லாம் உங்களுக்கு அது மேல ஒரு பிடிப்பே இருக்காது. எப்பொழுதும் சீக்கிரம் ஆண்டுகிட்ட போவோம் அப்படிங்கிறது. ஆபிரகாம்கிட்ட அந்த ஒரு மாற்றம் வந்தது. மக்கள் எல்லோரும் தெய்வத்திட்ட எங்களை திரளான ஆசீர்வாதம் கொடுக்கணும், விவசாயம் செழிக்கணும், பொண்ணும் பொருளும் நிறையணும், வீடு வசதிகள் ஏற்படணும், ஆஸ்தி வாசிகள் உண்டாகணும், நில புலன்கள் உண்டாகணும்னு அதுக்காக தான் கடவுள்கிட்ட. அப்ப பாருங்க, இன்னைக்கு நிறைய பணக்காரங்க அப்படிதான் கோடியா காணிக்க வீட்டில் போடுவாங்க. எதுக்கு? இன்னும் பல கோடிகள் அவங்களுக்கு வேணும். ஏற்கனவே கோடீஸ்வரர் இருப்பாங்க, அதுல இருந்து சில கோடிகள் சொல்லுவாங்க. அந்த கோடிகள் தட்டுறதுக்கு இன்னும் பல கோடிகள் பெருகணும். அம்பானி அதானி கோயில்களா போறாங்க. இன்னும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் முதலமைச்சர்கள் எல்லாரும் கோயில்களா போறாங்க. மேலும் மேலும் பணத்துக்கு மேல பணம், பணத்துக்கு மேல பணம், நிலத்துக்கு மேல நிலம். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், வியாதி அடிக்கிடக்கூடாது. அதாவது இந்த உலகத்திலே உள்ள காரியங்களுக்காக கடவுளை வழிபடுகிட்டு இருக்காங்க. ஆனா கடவுளை உண்மையான கடவுள்கிட்ட சேரும்போது உலக பற்றிலிருந்து வெளியே வருகிறார். ஆபிரகாம் கூடாரங்களிலே தனக்கு அப்படி ஒரு மாளிகை கூட கோபுரங்களை கட்டணும்னு அவன் நினைக்கவே இல்லை.
அவன் செல்வம் இருந்துச்சு, சீமானா இருந்தான். ஆனா அவன் அதன் மீது ஆசை வைக்கவில்லை, அதன் மீது பற்று வைக்கவில்லை. அவன் கூடார வாசியை போல. கூடார வாசிக்கு என்ன? அன்றாட உணவு கிடைச்சா போதும், ஒவ்வொரு நாளுக்கு தேவையான உணவு கிடைச்சா போதும், கொடுத்த உடை இருந்தா போதும். அப்படி ஒரு 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 நாட்டில் அப்படி போயிட்டு கூடாரவாசி. எந்த நாட்டில் இந்த இடம் தான் வேணும், இந்த இடத்த விட்டு நான் நவள மாட்டேன், இந்த ஊரை விட்டு நான் வளர மாட்டேன், நான் இங்கேயே குடியிருப்பேன், எனக்கு இங்கே அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் அப்படின்லாம் அவன் பற்றுள்ளவனாக இல்லை. கூடாரவாசி, கூடார வாழ்க்கை என்பது அதுதான், பற்றற்ற வாழ்க்கை. உலகத்தின் மீது பற்றற்ற வாழ்க்கை தான் கூடார வாழ்க்கை. அடுத்து மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 13:9. சாரி, ஆதியாகமம் 13:9. ஆதியாகமம் 13:9. ஆபிரகாம் ஒரே ஒரு இடத்துல தான் சண்டை போட்டான். எந்த இடத்துல சண்டை போட்டான்? யார? லோத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் சண்டை போட்டான். மற்ற எல்லா இடத்துலையும் பொண்டாட்டியவே 2 தடவை பிடிச்சிட்டு போன போதும் அவன் என்ன செய்யல, அவங்கள்ட்ட போய் சண்டை போடல. அதுக்கப்புறம் லோத்துக்கும் இவனுக்கும் பிரச்சனை வருது, கூட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப எல்லா இடத்திலும் அவன் ஒரு சமாதானத்தை நாடுகிறவனா, விட்டு கொடுக்கிறவனாக இருந்தானே தவிர, யார்ட்டையும் அந்த லோத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் சண்டை போட்டானே தவிர, வேற எந்த இடத்துல அவன் சண்டை செய்கிறவனாகவோ, தன்னுடைய உரிமைகள் அல்லது தன்னுடைய சொத்துக்கள் செல்வங்களுக்காக பிறரோடு சண்டை போடுகிறவன், வாக்குவாதம் பண்ணுகிறவனாகவோ இல்லாமல் விட்டு கொடுக்கிறவனாக, தனக்கு உரிமையை, ஒரு நல்லது இருக்குது அப்படி இருந்தா கூட உனக்கு எனக்குள்ள சமாதானம் இருந்தா போதும், நீ ஏன்னா இருக்குன்னா எடுத்துக்கோப்பா, வச்சுக்கோப்பா, போப்பா. அந்த ஒரு சமாதான விரும்பி சமாதானமா இருக்கிறான். யார்கிட்டையும் சண்டை போடுறதோ முரண் போடுறதோ அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எல்லார்டையும் சமாதானம். உனக்கு எனக்கு இடையில இதனால சமாதான குளத்துல வருதா, இந்த நீயே வச்சுக்கப்பா, சமாதானமா இருக்கும், நான் விட்டு கொடுத்துட்றேன். விட்டு கொடுப்பவன் சமாதான விரும்பியாக ஆபிரகாம் இருந்தான். இது தேவனுடைய வழியிலே மிக 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 முக்கியம். ஈசாக்க பாருங்க, முதல்ல ஒரு துறவை, ஆபிரகாமின் துறவு, அவனுக்கு தான் சொந்தம். தோண்ட போறான், உடனே அவங்க பெலிஸ்தர்ல வராங்க, இல்ல 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 இது எங்களுக்கு உள்ளது, அமலேக்கியர் வரான். சரி, அடுத்த பக்கம் போறான், அதுலயும் எனக்கு வராங்க. அதுக்கப்புறம் போறான், அதுக்கப்புறம் வர மாட்டேங்க. அவங்களுக்கு வெக்கமாயிடுச்சு, என்னடா இவன் போக போக அவன் விட்டுட்டே போறான் அவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வெக்கம் வந்துட்டு அடுத்த 3வது வரவே இல்லை. அவன் அந்த இடத்துல அவன் குடியிருக்கான். அப்போ எந்த இடத்துலையும் அவன் சண்டை போடுறது ஈசாக்கு. இது தேவனுடைய வழியிலே மிக மிக முக்கியமானது. யாக்கோபும் அதே மாதிரிதான். யாக்கோபு ஏமாத்தினான்னு நம்ம சொல்லலாம், பட் ஆனா எங்கேயாவது அவன் சண்டை போடுறான்னு பாருங்க. லாபான் 10 முறை இவனுக்கு சம்பளத்தை மாத்துறான். சரிப்பா, இந்த வட்டியா, சரிப்பா. பொண்டாட்டியே ஏமாச்சான். முதல்ல யாரு கொடுத்துருக்கணும்? ராகேலுக்காக தான் வேலை செஞ்சாங்க. அது லாபானுக்கும் தெரியும். அவன் இவன் ஒரு ஏமாளி, இவனை வச்சு நம்ம மந்தையை நல்லா பார்த்துக்கலாம், இவனுக்கு நல்லா ஆடு மாக்கிற விவசாயம் நல்லா கடுமையான உழைப்பாளி இருக்கான், விவரமும் தெரியும். 2 பொண்ணை கொடுத்து நம்மளை இணைஞ்சுக்கிடுவோம், நமக்கு வீட்டோட மாப்பிள்ளைய மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கொடுத்தா ஒருவேளை கூட்டுட்டு ஓடினாலும் ஓடிடுவான். முதல்ல அதை கொடுத்தா இதுக்கு எப்படி நின்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்துறான். அப்ப அவன் சண்டை போட்டு அது எப்படி முடியாது, அது நான் எனக்கு தெரியாது, எனக்கு ராகேல் தான் வேணும்னு சண்டை போட்டுருக்கலாம்ல, நீ ஏமாத்திட்ட, உன் புள்ளைய நீயே வச்சுக்க. ஆனால் அவன் சண்டை போடவில்லை. அதே போல இன்னொரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு தீனால அப்பவும் பிள்ளையை தான் சத்தம் போடுறான். அடே பாவிகளா, அவன் நிம்ம ஏன்டா அவனெல்லாம் போட்டு சண்டை போட்டு எல்லா இடத்துலயும் என்னை பகையை வளர்த்து விடுறீங்களடா, என் வாசனையை நீங்க ஏன் கெடுக்குறீங்கன்னு. அப்பவும் பாருங்க, பிள்ளை கெடுக்கப்பட்டிருக்கு, பிள்ளையே கெடுத்திருக்கான். 2 பையங்க போய் ஒரு ஊரே அழிச்சிட்டு வந்தாங்க. என்ன சொல்லணும் தகப்பேன், ஒண்ணுங்களை மாதிரி தானே எங்களுக்கு வேணும், சிங்கங்கள் தான் நீங்களா, சிங்கங்கள் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துருக்கணும். ஏசுனா, எடே பாவிகளா, எதுக்குடா போய் எல்லாத்துலயும் போய் சண்டை போட்டு வந்தீங்க, இனிமே நீ இன்னைக்கு இந்த ஊரை அழிச்சிட்ட, அவனை சார்ந்து ஒரு 100 ஊர் இருக்கு, இவ்வளவு வேற யாரு, அவளை வேற என்னைய பகைப்பான, அவன் எல்லாரும் சேர்ந்து வந்தானே என்ன செய்யுது, என்னைய ஒரு புல் பூண்டு இல்லாம அழிச்சிருவான், இப்படி கெடுத்துட்டு வந்துட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். சண்டையை விரும்பல. அப்ப தீனால என்ன செஞ்சிருப்பான், சத்தம் போட்டுருப்பான், ஏன் ஊர் சுத்தி பார்க்க போனேன், இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியுமா, எதுக்கு தேவையில்லாம சுத்த போனேன்னு பிள்ளை தான் சத்தம் போட்டுருப்பான்.
எதுக்கு தேவையில்லாம சுத்தம் போடுற? நீ வீட்டோட இருந்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை வந்துருக்குமா? ஊர் சுத்தி பார்க்க தானே, எவனோ உன்னைய பார்க்க பிறகு உன்னைய எழுதிட்டு போக எதுக்கு? ஆகவே அருமையானவர்களே, அதாவது சண்டை சச்சரவுகளை விரும்பாமல் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, அது ரொம்ப வேணும் அப்படின்னு அந்த வழியில, இது சமாதான வழி, கர்த்தருடைய வழி சமாதான. ஆனா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்றார், நம்ம அமைதியா போனோம், அவருக்கு யுத்தம் பண்றார். சரி, இப்போ விட்டு கொடுக்கிறது இப்ப இது 3. 4வதாக என்ன பார்க்கணும்? எபிரேயர் 11:10. எபிரேயர் 11:10. வேணெனில் பாருங்க, புதிய எருசலேமுக்காக காத்திருக்கிறான். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல புதிய எருசலேமை பற்றி ஏராளமான வெளிப்பாடுகள் இருக்கிறது. ஆனாலும் விசுவாசிகள் உலகத்தில் உள்ள நகரத்தையும் உலகத்தில் உள்ள வீட்டையும் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் அன்றே, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற ஆபிரகாம் அன்றே கூடாரத்துல இருக்கிறான். கட்டின வீடு வேணும்னு நினைக்கல, பெரிய வீடு வேணும்னு நினைக்கல. அப்படின்னு சொல்றான், பரலோகத்துல தேவன் கட்டுகிற அந்த புதிய எருசலேமை பற்றிய வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு அன்றே இருந்தது. தேவன் ஒரு கூட்ட ஜனத்துக்காக ஒரு பரலோக ஆவிக்குரிய நகரத்தை கட்டி வருகிறார். அந்த நகரத்துல எனக்கு வேணும், அந்த நகரத்துக்காக நான் அந்த நகரத்துல பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நகரத்துக்காக காத்திருந்தான். எனது குடியிருப்போ, நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பவுலுடைய வெளிப்பாடு அன்று ஆபிரகாமுக்கு அந்த காலகட்டத்திலே வந்துருச்சு. நிலையான நகரம் இது கிடையாது, பூமி நிலையான நகரம் கிடையாது, பரலோகத்துலதான் நிலையான நகரம் இருக்கு. அது வர்றதுக்கு காத்திருந்தான், அதை நோக்கி ஓடினான், அதற்காக வாழ்ந்தான், அதற்காக ஓடினான். அந்த நகரத்துல நான் பங்குள்ளவனா இருக்கணும், அந்த நகரத்துல எனக்கு மேன்மையான பங்கு கிடைக்கணும், அதுக்காக இந்த உலகத்துல ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்காங்களோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னான் என்று பார்த்து. அப்போ நாமளும் அப்படிதான், புதிய எருசலேமில் மேன்மையான பங்கை அடைவதற்கு தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் அப்படியே ஒப்பு கொடுப்பேன், அர்ப்பணிப்பேன், அதற்காக வாழுவேன் என்று சொல்லுதல். அடுத்து எபிரேயர் 11:17. ஆபிரகாம் பலியாக ஒப்பு கொடுத்தான். உண்மையிலே அவன் தான் நேசித்தது, மிக 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 அதிகமாக நேசித்தது யார் என்று சொன்னால் அவன் ஈசாக்கை தான் நேசித்திருப்பான், ஈசாக்கைத்தான் நேசித்திருப்பான். ஏனென்றால் அது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில பிறந்தவன் அவன். அதுக்கப்புறம் தான் நேசித்த சாராளுடைய ஒரே மகன் அவன். தனக்கு பின்பு தனக்குரிய எல்லாவற்றுக்கும் ஈசாக்கை நியமித்திருந்தான். அப்போ இந்த ஈசாக்கு மற்ற எல்லாரையும் நேசித்தாலும் எல்லாரை விட அதிகமாக நேசித்தது ஈசாக்கை தான் அவன் நேசித்திருந்தான். அந்த ஈசாக்கை ஆண்டில் பலி கேட்கிறேன். உதாரணமா, ஒருவேளை அவன் சாராளை நேசித்திருந்திருந்தால் ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? சாராளை பலியாக கொடு என்று கேட்டிருப்பார். அவன் உண்மையில ஈசாக்கை நேசித்ததுனாலதான் ஈசாக்கை கேட்டாரு. ஒருவேளை சாராளை நேசித்திருந்தால் சாராளை நீ வழிவிடு அப்படின்னு. அவன் இருக்கிறதுல எதுல அதிகமா நேசம் வச்சிருக்கானோ அதை முதல்ல அவரு தனக்கு பலியாக கேட்க. அப்போ இப்ப ஆபிரகாம் முன்னாடி ஒரு இது, தான் மிகவும் நேசித்த ஈசாக்கா அல்லது தான் மிகவும் நேசித்த தேவனா? இப்ப தேவனுக்கும் ஈசாக்கு இடையில ஒரு போட்டி. ஆபிரகாம் யாரை அதிகமாக நேசிக்கிறான்? ஈசாக்கு நேசிக்கிறான், இதற்கும் மேலாக தேவனை நேசிக்கிறானா அல்லது தேவனுக்கு மேலாக ஈசாக்கை நேசிக்கிறானா? அப்ப தேவன் கேட்கிறார், எனக்கு ஈசாக்கை பலி. அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நேசித்தான். அந்த ஈசாக்கை பலி கொடுக்க ஆயத்தமாகி கத்தியை தூக்கி வெட்டவும் போயிட்டான். போலியாக நடிக்கிறேன். அவன் என்ன நினைச்சிருந்தான்னா, வெட்டதுக்கு அப்புறம் எரிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஆண்டவர் நினைஞ்சிடுவாரு, ஈசாக்கை கொண்டு வருவாருன்னு தான் நினைச்சான். ஆனா ஆண்டவர் வேண்டாம், நீ உண்மையிலே பலி கொடுக்க ஆயத்தமாகிவிட்ட அப்படின்னு இருதயத்தின் எண்ணத்தை தெரிந்த கருத்தை வெட்டாதே என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் தேவன் நரபலி கேட்கிறவர் அல்ல, அவர் நரபலியை விரும்புகிறவரும் அல்ல. ஆத்துமாக்கள் அவரால் உண்டாக்கப்பட்டவைகள், அவரை ஒருபோதும் அதை பலியாக அவர் கேட்கவில்லை. மிருகங்களுக்கு ஆத்துமா கிடையாது, அதனாலதான் அதை பலியாக இது பண்ணினார். ஆகவே இவ்விதமாக பலியாக ஒப்பு கொடுத்தான். இப்ப நம்ம பார்க்கிறோம், அதாவது ஆபிரகாமை பற்றி ஒரு காரியம். 75வது வயசுல அவன் அந்த கானான் தேசத்துல இருக்கிறான். ஒருவேளை 75வது வயசுல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். 99வது 100வது வயசுல அவனுக்கு குழந்தை கொடுக்கிறார்.
175வது வயசுல அவன் கர்த்தருக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இப்ப ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். இந்த 2 வசனத்தை வச்சு யோசிச்சு பார்க்கணும். ஆதியாகமம் 24:1 விரைவாக அதோட முடிச்சுக்கலாம். பாருங்க, வயது சென்று முதிர்ந்தவனானான், ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்தார். அப்புறம் அதற்கு முன்னாடி அவன் ஆசீர்வாதமா இருந்தானா இல்லையா? ஆமா, இந்த இடத்துல ஆசீர்வாதம் இப்பதான் முதிர் வயதுக்கு அப்புறம் தான் சகல காரியங்களிலும் ஆசீர்வாதம் தான் என்னன்னா. அதே நேரத்தை பாருங்க, ஆதியாகமம் 13:2 வாசிங்க. ஆதியாகமம் 13:2 பாருங்க. உலக பிரகாரமான விதத்துல அவன் 75 வயசுல சந்திக்கப்பட்டு 75 வயசுல கொஞ்சம் வருஷத்திலேயே அவன் அங்க கானான் தேச அந்த ஊர் தேசத்துல இருந்து இங்க வந்த உடனே அவன் மந்தை பெருகிட்டு அவன் அந்த மந்தையை வச்சு வெள்ளியும் மொண்ணு வாங்கி செல்வ சீமானா மாறிட்டான். ஆனா இந்த இடத்துல சகல காரியங்கள் இது ஆவிக்குரிய காரியங்கள், பரலோக காரியங்கள். அவனை அந்த முதிர் வயதுல ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய பரலோகத்துல அவன் மேன்மையான காரியங்கள் சுதந்திரத்துக்கு ஏதுவாக அவன் ஆசீர்வதித்து விட்டான். அப்போ இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதத்தை தர்றது எளிது, அது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. பரலோகத்தின் மேன்மையான சுதந்திரங்களை பெறுவதுதான் கடினம். அதை ஆபிரகாமுக்கு முதிர் வயதுல பல வகையில சோதிச்சு அவன் எல்லா வகையிலையும் எல்லா சோதனையிலும் அவன் வெற்றி அடைந்த பின்பு அதற்கான தகுதி வந்த பிறகுதான் ஆவிக்குரிய காரியத்தினாலே கர்த்தர், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். உலகத்து ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பது எளிது, அவனுக்கு முதல்ல கொடுத்துட்டார். 175 வயசுலன்னா கிட்டத்தட்ட எந்த அந்த முதிர் வயதுங்கிறது எந்த 140 இருக்கலாம், 150 இருக்கலாம். ஆனா 75 வயசுல அவன் செல்வசீமானா இருக்கிறான். ஆகவே அருமையானங்களே, இந்த வித்தியாசத்தை உலகத்து ஆசீர்வாதம் பெருசல்ல, பரலோக காரியங்களை சுதந்திரிப்பதுதான் பெருசு. அந்த காரியத்துக்கு லேஸ்ல ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். அதற்கான கிரையும் அர்ப்பணிப்பு நமக்கு இருந்தால்தான் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே கர்த்தர் தாம் இந்த ஆபிரகாமை போல மேன்மையான காரியங்களை சுதந்திரித்து ஒருவனா இருந்து பெரிய சந்ததிக்கு தகப்பனாக அவனை மாற்றினார். நம்மையும் கூட ஒரு குடும்பமாய் நீங்கள் இருந்தாலும் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு தாய் தகப்பன் குடும்பமாக உங்களை மாற்ற கர்த்தரால் முடியும். ஆனால் ஆபிரகாமை போல, ஆபிரகாமுக்கு கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை போல நாம் கர்த்தரை பின்பற்றினால், கர்த்தருக்கு அர்ப்பணித்தால், எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிந்தால், அவர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து விதமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது பரலோக காரியங்களிலே சிந்தை வைத்து பூலோகத்திலே பற்றற்று தேவனுக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் என்று சொன்னார். அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணின கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட பெருக பண்ணுவார்.